நண்பா எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்க நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நண்பா. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஆளில் போட்டிங்கன்னா நான் போகிற ஒவ்வொரு வீடியோ நண்பா உங்களுக்கு செஞ்சிடும். சரி நண்பா. நண்பா இன்றைக்கி எக்ஸாம் எழுதி முடிஞ்சிருச்சு. நம்ம மாதிரி டெய்லியும் வீடியோ கன்ஃபார்ம் வந்துடும், கவலைப்பட தேவையில்ல. அதே மாதிரி நீ கமாண்டில் எல்லா நண்பர்களும் பார்த்தீங்கன்னா நம்பர் கொடுத்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி நண்பா. அதுவும் பார்த்தீங்கன்னா நீ நம்பரில் பார்த்தீங்கன்னா 8ஆம் நம்பர் எல்லாம் ஆல் போல் கொடுத்துருக்கீங்க. ஆனால் 8க்கு நண்பா பார்த்தீங்கன்னா பவரில் போயிடுச்சு. சரிங்களா. சரி விடுங்க நண்பா, பரவாயில்ல. சரிங்களா. சரி வாங்க நண்பா, நம்ம நாளைக்கு வாங்க கேசிங்குள்ளே போகலாமா? நண்பா ஒன்லி மார்க்கிங் ஓகேவா? இல்லை பாருங்கள் நண்பா, அந்த ஒன்று இருக்குல்ல, அதாவது இங்கேருந்து நண்பா இந்த ஒன்று வந்து அப்படி நேராக மார்க் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி விழுந்த ரிசல்ட் வரைக்கும். சரிங்களா. இன்றைக்கி ஏ போர்டு வந்து 7 வந்து நிற்குது. சரியா நண்பா. இதே நண்பா அந்த ஒன்று வந்து மெயினாக எடுத்துக்கோங்க. அந்த ஒன்று மெயின்லேருந்து நம்ம இப்போ சாப்போம். சரிங்களா. இப்படி கிராஸாக மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நம்பர் ஈஸியாக கிடைச்சிடும். சரி நண்பா. இப்போ பாருங்கள் இந்த ஒன்று நண்பா மெயின். சரிங்களா. அந்த 1ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா மெயினாகவே சென்டராக எடுத்துக்கோங்க. நண்பா பார்த்தீங்கன்னா அடுத்த நண்பா 5. சரியா. 5ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் நண்பா, அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 2ஆம் நம்பர். சரியா. நம்ம வர நம்பர் அழிச்சு விட்டுக்கலாம். சரிங்களா. 2ஆம் நம்பர் நம்ம அடுத்து நண்பா 9ஆம் நம்பர். நம்ம தெரியுதுங்களா. 9ஆம் நம்பர் நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா 7ஆம் நம்பர். இன்றைக்கி நம்ம 7 தான் ரிசல்ட் ஏ போர்டு. சரிங்களா. இப்போ நாளைக்கு நான் பாருங்க நண்பா, நம்ம மிச்ச பாரு நம்பர் பார்த்தீங்கன்னா 3ஆம் நம்பர் மட்டும்தான் மிச்சம் இருக்குது. அப்போ நாளைக்கு நண்பா 3. சரிங்களா. நாளைக்கு ஏ போர்டுக்கு 3. இனிமேல் நண்பா பாக்ஸ் எல்லாம் கிடையாது. நம்ம கொடுக்குற போர்டு வந்து ஒரு 30 ருபீஸ்க்கு மட்டும்தான். சரிங்களா. 30 ரூபாய்க்கு மட்டும்தான் நம்பர் தருவேன். சரிங்க நண்பா. பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு 3. சரிங்களா. ஏ போர்டு ஸ்ட்ராங்காக இருக்குது, எடுத்து ட்ரை பண்ணுங்கள். 3. அதே மாதிரி அந்த மெத்தடு மட்டும் இல்லை, இன்னொரு மெத்தட் நண்பா 3 வரும். சரிங்களா. பார்த்தீங்கன்னா 8 இப்படி பாருங்க நண்பா, 5 8 5. சரிங்களா. இந்த மெத்தட் நண்பா இப்படி பார்த்தீங்கன்னா கிராஸில் பாருங்கள், நம்ம தெரியுதுங்களா. 5 8 5 5 3 5ன்னு இருக்குது. சரியா நண்பா. நண்பா 5 வரனாலும் வரலாம், அப்படின்னா 3. சரிங்களா. நமக்கு வந்து 3 தான் ஸ்ட்ராங்காக இருக்குது, அந்த 3 ட்ரை பண்ணிக்கோங்க. சப்போர்ட்டுக்கு வேணால் 5 நண்பா எடுத்துக்காங்க ஏ போர்டில். சரிங்களா. சரி வாங்க நம்பர், நம்ம இன்னொரு மெத்தட் இன்னொரு நம்பர் பார்க்கலாமா. நம்ம இது ஒரு மார்க்கிங் தான். சரிங்களா. நம்ம 2 வரைக்கும். சரிங்களா. இந்த 2லேருந்து மார்க் பண்ணிக்கலாம். சரிங்க நண்பா. அதாவது 2 8 4 7. சரியா நண்பா. இதே நண்பா இந்த 2க்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 4ஆம் நம்பர் இருக்குல்ல, அதுலேருந்து நேராக இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி மார்க் பண்ணி நண்பா உங்களுக்கு கரெக்டாக ஒரு நம்பர் கிளிக் ஆகும். சரிங்களா. இப்போ இங்கே 2ஆம் நம்பரா, இந்த 2ஆம் நம்பர் நண்பா நான் அழிச்சிடலாம். சரி நண்பா. இந்த 2ஆம் நம்பர் அழிச்சிடுங்க. இங்கே ஒரு 2க்கு இந்த 2 அழிச்சிடலாம். சரி நண்பா. நம்ம இங்கே இருக்கிற 8க்கு அடுத்த நம்பர் 8 அழிச்சிடலாம். சரி நண்பா. நம்ம இங்கே இருக்கிற 4க்கு இங்கே 4 அடிச்சிடுங்க. நம்ம இங்கே இருக்கிற 7க்கு இந்த 7ஆம் நம்பர் அழிச்சிடலாம். அப்போ என்ன பார்த்தீங்கன்னா நண்பா, பி போர்டுக்கு என்ன நம்பர் வரணும், 1 3. சரி நண்பா. நம்ம ஏ போர்டுக்கு 3 எடுத்துட்டுங்க. இப்போ பி போர்டுக்கு 1 3. சரி நண்பா. அப்போ உங்கள் கணக்கு நண்பா பி போர்டுக்கு பொறுத்த அளவுக்கு 1 3. சரி நண்பா. ஏன் நம்ம திரும்ப பி போர்டுக்கு 1 3 வரணும்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நண்பா. சரிங்களா. இங்கே பாருங்க நண்பா 1 3 8. சரி நண்பா. அதே மாதிரி இங்கே பாருங்கள் 1 1 1 3. சரி நண்பா. அதே மாதிரி உளுந்த சொல்லிட்டு பாருங்க நண்பா 1 3 8. சரி நண்பா. அதனால் 1 வந்தால் 3 வந்தால் காமனாக ஒரு நம்பர் கீழே இருக்குது. சரிங்களா. அது நண்பா நாளைக்கு பி போர்டுக்கு பார்த்தீங்கன்னா திரும்ப நான் 1 தரேன். சரிங்களா. உங்கள் கணக்கு நண்பா 3 மேலே எடுத்துக்காங்க. நாளைக்கு ஏபிக்கு டபுள்ஸ் கூட ஆடலாம். அதாவது 33 38. நம்ம ஸ்கிப் அடிக்காமல் பாருங்கள். அப்போ தான் நான் வந்து நம்பர் கொடுக்குற நம்பரு ஒரு 30 ரூபாய்க்கு தரதுனால நான் வாயில் மட்டும் நம்பர் சொல்லிட்டு போகிறேன். சரிங்களா. நம்ம ஏபிக்கு 38 ட்ரை பண்ணிக்கலாம். நான் வந்து 33 ஓகேவா சப்போர்ட். சரி நண்பா. ஆனால் நான் கொடுக்குற நம்பர் பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர் தான். நம்ம பி போர்டுக்குன்னா 1. சரியா. பி போர்டுக்கு 1. சரி நண்பா. இப்போ லாஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா இப்போ ஏ போர்டுக்கு 3, பி போர்டுக்கு 1. சரி நண்பா. இந்த நம்பருக்கு தரேன். நான் சொன்ன நம்பர்லாம் நம்ம சப்போர்ட் ட்ரை பண்ணிக்காங்க. சரிங்களா. அதாவது 38 33. அதாவது ஏபிக்கு. சரிங்களா. சப்போர்ட் ட்ரை பண்ணிக்கோங்க. ஆனால் மெயின் நம்பர் 31 ஸ்ட்ராங்காகவே 30 ரூபாய். இன்னும் ஒரு நம்பர் ஓகேவா நண்பா. இப்போ ஒரு நம்பர் பார்த்தீங்கன்னா சி போர்டு. ஓகே நண்பா. இப்போ சி போர்டு நண்பா மார்க்கிங் பண்ணிக்கலாம். அதாவது நண்பா இங்கே ஒரு 8 இருக்குல்ல, இந்த 8லேருந்து அப்படியே கீழே இல்லை மார்க் பண்ணிக்கலாம். இல்லை கீழே வட்டம் போட்டுனா. சரி நண்பா. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நண்பா இங்கேருந்து ஒரு 8 வரையிலும் மார்க் பண்ணிக்கலாம். ஒரு 8லேருந்து எடுத்துக்கலாம். சரி நண்பா. இங்கே பார்த்தீங்கன்னா 8 இருக்குது. சரி நண்பா. இந்த 8க்கு இந்த 8 என்பது பார்த்தீங்கன்னா மெயின். சரிங்களா. இது நம்ம கலர் மாற்றிக்கிறேன். இந்த 8க்கு நண்பா இந்த 8 மெயின். சரி நண்பா. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 5க்கு இங்கே ஒரு 5க்கு மெயின். சரி நண்பா. 2 பார்த்தீங்கன்னா சி போர்டு, 5 மெயின். அடுத்து நண்பா அங்கே 4 பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் பவரு. சரி நண்பா. ஏ போர்டுக்கு பவரு. இப்போ நம்ம அடுத்த நாள் பவர் ஏ போர்டு வரணும். சரி நண்பா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2க்கு பவர் 7. நம்ம இன்றைக்கி ஆகிட்டாங்களா 7.
சரி வந்துருச்சுங்களா 7. இப்போ நாளைக்கு நண்பா திரும்ப சி போர்டு ஸ்டார்ட் ஆகணும். இப்போ நண்பா சி போர்டில் பார்த்தீங்கன்னா இங்கே 5 இருக்குது சரியா. இப்போ நாளைக்கு நண்பா சி போர்டுக்கு 5 5 நண்பா பார்த்தீங்கன்னா மெயின் பவரு அப்போ நாளைக்கு மெயின் 5 சரி நண்பா. அப்போ நாளைக்கு சி போர்டுக்கு நண்பா 5 சரிங்களா. நாளைக்கு சி போர்டுக்கு 5 நாளைக்கு சி போர்டுக்கு 5 நண்பா. இப்போ நம்ம கொடுக்குற நம்பர் ஒரே ஒரு நம்பர் தான் பார்த்தீங்கன்னா 3 1 5 சரிங்களா. உங்கள் கணக்கு 0 இருந்தால் கூட ட்ரை பண்ணிக்கோங்க நண்பா. ஆனால் நம்ம கணக்கு இதாக இருக்குது சரி நண்பா. நாளைக்கு 30 ரூபாய்க்கு மட்டும் இந்த நம்பர் ட்ரை பண்ணுங்கள். வின்னிங் வர்றதுக்கு அதிக பயண வாய்ப்பு இருக்குது சரி நண்பா. சரி நம்ம நண்பர்கள் எல்லாமே ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க நம்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் 4 போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ மூலம் நோட்டிஃபிகேஷன் செய்யும் சரிங்களா. சரி நண்பா, தேங்க்யூ.